ஒரு நாள் டெலோரிஸ் மில்லருக்கு போலீஸ் கால் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், உடனே ஸ்டேஷன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சும் பதறி போய் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனா அங்க 64 வயசாகிறவங்க ஹஸ்பண்ட் பாப் கிளார்க் பாவம் போல ஒரு மூலையில உட்கார்ந்துருக்காரு. சோ போலீஸ் கிட்ட எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீங்க 15 வருஷமா கல்யாணம் பண்ணி கூட இருக்கிறவரு உங்க ஹஸ்பண்ட் பாப் கிளார்க்கே கிடையாது. அவர் பேரு ஜான் எமில் லிஸ்ட். இவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட கல்யாணமாகி 3 குழந்தைங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அத்தனை பேரையும் தலையிலே சுட்டு கொலை பண்ணிட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. இதை கேட்டு டெலோரிஸ் மில்லரால நம்பவே முடியல. என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாதுன்னு சண்டை போடுறாங்க. பட் இன்னொரு சைடு பாப் கிளார்க் நான் தான் ஜான் லிஸ்ட்னு வாக்குமூலம் கொடுக்கறாரு. போலீஸே மிரண்டு போய் கிரைம் சீன்லயே வாந்தி எடுக்க வச்ச அளவுக்கு கொடூரமா கொலை பண்ண ஒரு மனுஷன் தான் ஜான் லிஸ்ட். அவன் கொலை பண்ணதை விட அதுக்கான காரணம் தான் ஹைலைட். கடவுளுக்காக இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் கொலை பண்ணன்னு சொன்னான். பட் அது மட்டும் ரீசன் கிடையாது. மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டு 18 வருஷமா எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம இன்னொரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு அரக்கனை போலீஸ் அவங்க எக்ஸ்ட்ரீமான புத்திசாலித்தனத்தை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு கேஸ் தான் இது. இந்த கேஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்க.